ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ தான். அதாவது இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு பட்ஜெட் மைக்கோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த புதுசாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறவங்க இல்லாட்டி வேறு ஏதாவது கண்டென்ட் மேக் பண்ணுறவங்க ஒரு பெஸ்ட்டு மைக்ரோஃபோனை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி எல்லா மைக்ரோஃபோன்ஸுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். அப்படி இல்லாமல் பிகினர்ஸுக்குள்ள பெஸ்ட்டு மைக்ரோஃபோன் பட்ஜெட் மைக்ரோஃபோன்னா இந்த K8ங்கிற பேண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இதோட அன்பாக்சிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு க்யூட் யூனிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பேக்கிங் வந்து இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கனெக்டர் ரிசீவர் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சி டைப் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இது வந்து சி டைப் மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் எதாவது வேறு எதாவது ஐஃபோன் வச்சுருக்கீங்க, லைட்னிங் கேபிள் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ளவே கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் கனெக்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நார்மல் யூஎஸ்பி டைப்பில் வந்து இந்த இதை போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக யூஎஸ்பியில் சி டைப்பில் போடணுன்னா இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஃபோனில் போடும்போது இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஐஃபோனோட கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, சார்ஜ் பண்ணுறது எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜருக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து டைப் சி கேபிள் உள்ளே வந்து இருக்குது. சரி, இப்போ இந்த இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மைக்ரோஃபோனையும் இந்த கனெக்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து ஒரு டைப் சி மொபைல் ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம டேரெக்டாகவே நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம மைக்ரோஃபோனில் வந்து இந்த சைடு பேக் சைடு வந்து அதுக்குள்ளே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து நம்ம மைக்ரோஃபோன் வந்து ஆன் ஆயிரும். இப்போ வந்து வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே ஆன் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ரிசீவரை போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோஃபோனும் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம வந்து காலரில் மாட்டி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோதான் கைஸ். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த மைக்ரோஃபோன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் இந்த மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போய் நின்று பேசி காமிக்கேன். இப்போ வந்து இந்த மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம வாய்ஸ்க்கு வந்து கேட்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த அன்பாக்சிங் வீடியோ. தேங்க்யூ.